கேட்கவும், மீனா நீ போய் ஒரு நோட்டு பேனா எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. எதுக்கு மாமா அப்படிங்கிறாங்க. நீ எடுத்துகிட்டு வா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கரெக்டாக அவங்களே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. எல்லோரும் உட்காருங்கயும் எல்லாரும் அவங்கவுங்க 2 பேர் பேராக உட்காந்துறாங்க. ஒவ்வொரு சோபாலையும் ஒவ்வொரு சேர்லையும். விஜயா தனியாக அவங்க சேரில் ஈஸி சேரில் போய் உட்காந்துக்கிறாங்க. அடுத்து நோட்டை பேனா வேணுமோ எழுதுறாங்க. ரவி வந்துட்டு அப்போ என்னப்பா எழுதுறீங்க அப்படிங்கிறாங்க. சுருதி வந்துட்டு அங்கிள் ஒரு வாரம் யார் எந்தெந்த ரூமில் தாங்கணும்னு சொல்லி லாட் போட்டு எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அடுத்து மனோஜ் வந்துட்டு அப்போ அடுத்த ரூம் அவன் தான் விட்டு கொடுக்குறேன் அவன் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறாங்க. டேய் கொஞ்சம் ஆளாளுக்கு பேசி முடிச்சிட்டிங்களா விஜயாவும் கேட்குறாங்க. என்னங்க எழுதுறீங்க அப்படின்ட்டு. எல்லோரும் பேசி முடிச்சிட்டிங்களா அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு எல்லோரும் பதில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் எல்லாருமே கை நிறையா சம்பாதிக்கிறீங்க அது ரொம்ப சந்தோஷம். இனிமேல் வீட்டுக்கு எவ்வளவு யார் செலவுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அங்கிள் ஆல்ரெடி வீட்டு செலவுக்கு நாங்கள் எல்லாருமே காசு கொடுத்துட்டு தானே இருக்கோன்னே இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க ஆனால் அதுக்கு எதுவுமே நம்ம கணக்கு வழக்கு வரவுன்னு எதுவுமே நம்ம பார்க்கல. ஆனால் இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறீங்க என்ன ஏதுன்னு எழுதி வச்சு பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னப்பா இது புதுசாக இப்போல்லாம் ரூபா கேட்டு எழுதி வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க.